இந்த கொட்டை உருட்டாம பாருங்க, அந்த மாதிரி இந்த மெஷினை வச்சுக்கிட்டு ஆடுற ஆட்டம் எப்பயோ கேரளாவில் ஒரு 10 வருஷம் முன்னாடி காங்கிரஸ் தான் ஒரு முன்ன சொல்லிருச்சு இவிஎம் மிஷின் வச்சு பண்ணலான்னு. அவங்க பல நல்ல நோக்கத்துக்காக சொன்ன எல்லா திட்டங்கள்லையும் காங்கிரஸ் தான் கொண்டு வந்ததுன்னு பழியை போட்டுட்டு இவன் ஆடுற ஆட்டம் இருக்கு பாருங்க, ரொம்ப இதுக்கு மேலே தாங்க முடியாது. ராகுல் காந்திக்கு வயசாகிட்டே போகுது, இளம் தலைவர்னு சொல்கிறீங்க. அவரை வேகமாக பதவியில் உட்கார வைக்கணும். உட்கார வைக்கிறீங்க. அடுத்த ஆட்சி ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சி தான் மத்தியில் அமையுது. திமுக அங்கே மம்தா பானர்ஜி எல்லாம் இதுலேருந்து பிரிஞ்சு போனவங்க தான்ப்பா. மம்தா பானர்ஜி காங்கிரஸில் இருந்தவங்க தானே. 10 வருஷத்துக்கு மேலே பார்த்தாங்க. நான் 4 வருஷம் இருந்தேன். இவங்க அடிச்சாட்டி தாங்க முடியாமல் அவங்க மீண்டும் வராமல் இருந்தாங்க அரசியலுக்கு. அப்போது அன்பரசு ஐயா தான் என்ன தெரியாதவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அவங்களும் நானும் டிக்கெட் போட்டு டெல்லிக்கு போய் 25th காங்கிரஸ் மீட், அதில் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து உட்கார வச்சு மறுபடியும் இதை இயக்க வச்சாங்க. அந்த கேப்பில் தான் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அது நான் மறக்க முடியாத ஒரு வசனம். सूरज सुनिए आप, मैं कांग्रेस में था 4 साल. ரெண்டிவன ராமமூர்த்தி சார் இருப்பார். அப்போ கொஞ்சம் இளமையாக பெண்கள்லாம் பின்னாடி எப்போ அவர் பின்னாடி இருப்பாங்க. அதனால என்ன ஒரு கண்டுக்கலையா, என்னடா கூப்பிடலையே அப்படின்னு நானாக விலகிட்டேன். நானாக விலகிடுவேன். ஆனால் மறக்க முடியாத அந்த தருணம், அந்த அவங்க வீட்டில் நான் அழுதது அந்த மீட்டிங்கில் 25th காங்கிரஸ் மீட்டில் போயிருந்தேன். அப்போது சோனியா காந்தி அம்மா